வணக்கம். பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதல்வரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 3423 பெண் குழந்தைகளின் பெயரில் 50,000 ரூபாய் வைப்பு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் 50,000 டெபாசிட் செய்த திட்டத்திற்கான அரசாணை கடந்த 2023 ஜூலை வெளியிடப்பட்டது. முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் திட்டம் அறிமுகமானது. திட்டத்தை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் பயனடையும் குழந்தையின் பெற்றோர் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் குடியிருந்திருக்க வேண்டும். 2023 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயனடையலாம். குழந்தையின் பெயரில் 50,000 ரூபாய் வங்கி அல்லது அஞ்சல் நிலையத்தில் டெபாசிட் செய்யப்படும். 21 ஆண்டுகள் கழித்து பணம் வழங்கப்படும். அதையடுத்து கடந்த 2023 இத்திட்டம் புதுச்சேரியில் அமலுக்கு வந்தது. இத்திட்டம் செயல்பாடு தொடர்பாக புதுச்சேரி அரசு தரப்பில் கூறுகையில், பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதல்வரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 3423 பெண் குழந்தைகளின் பெயரில் 50,000 ரூபாய் வைப்பு தொகையாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1188 பெண் குழந்தைகளின் பெயரில் வைப்பு தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து வீடு திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். 57 பேர் காயமடைந்தனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரை சாலையில் கூடி புத்தாண்டை கொண்டாடினர். பலர் ஹோட்டல்கள், பார், ரிசார்ட்டுகளில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து அனைவரும் நள்ளிரவு வீடு திரும்பினர். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து திரும்பிய பலர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் நெல்லுமண்டி வீதியை சேர்ந்த அருள் பாண்டியன், அரியூர் ஆனந்தபுரம் சாலை தேவராஜ் ஆகிய இருவர் வெவ்வேறு விபத்துகளில் உயிரிழந்தனர். இரு விபத்துகள் குறித்து வடக்கு போக்குவரத்து போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மட்டும் 57 பேர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். இதில் பெரும்பாலான விபத்துகள் குடிபோதையில் தனக்குத்தானே கீழே விழுந்து காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள 5 கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த பக்தரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் விஜயகுமார். தொழிலதிபரான இவர் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் எப்பொழுது பொது இடங்களுக்கு சென்றாலும் கழுத்து மற்றும் கைகளை மறைக்கும் அளவுக்கு தடிமனான பல்வேறு தங்கச் சங்கிலி அணிந்து செல்வார். இதனால் இவரை தங்க மனிதர் என உள்ளூர் மக்கள் அழைக்கின்றனர். புத்தாண்டையொட்டி விஜயகுமார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்தார். சாமி தரிசனத்தின் போது 5 கிலோ எடையுள்ள ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை அணிந்து வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தார். அவரை ஆச்சரியமாக பார்த்த வரிசையில் நின்ற பக்தர்கள் கோயிலுக்கு வெளியே வந்தவுடன் அவருடன் செல்ஃபி போட்டோ எடுத்துக் கொண்டனர். பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர். புதுச்சேரி அருகே பஞ்சவடி பகுதியில் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி அதிகாலை 3 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ராமர் சன்னதியில் பூஜைகள், விசேஷ யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 4 மணி அளவில் கோவிலில் உள்ள ஸ்ரீராமர் பாதுகைக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், மஞ்சள் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. புத்தாண்டு தின சிறப்பு பூஜைகளையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது. விஸ்வரூப ஆஞ்சநேய பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர். மழைநீர் கட்டமைப்பை ஏற்படுத்தினால் மட்டுமே இனி நகராட்சி உரிமங்களை புதுப்பிக்க முடியும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியானது எளிமையான முறையில் மிக குறைந்த செலவில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை செயல்படுத்த மத்திய அரசின் நீராதாரத்துறை பரிந்துரைத்த முறையை உழவர்கரை நகராட்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. ஆகவே உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள வியாபார நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், திருமண மண்டபங்கள், தொழிற்சாலைகளில் எளிமையான மழைநீர் கட்டமைப்பை ஏற்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும்.
மண் வளத்தை காக்க வேண்டும். வரும் நிதியாண்டில் நகராட்சி உரிமங்களை புதுப்பிக்கவும், நகராட்சி சம்பந்தப்பட்ட அனுமதி பெறவும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கான தகவலை புகைப்படத்துடன் இணைக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பஸ் கட்டணம், பெட்ரோல், டீசல் விலை உயர்வு உயர்ந்துள்ள நிலையில் மதுபான உரிமை கட்டணம், டூ வீலர், கார் பதிவு கட்டணமும் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் செஞ்சல் புயல் நிவாரணமாக 3.54 லட்சம் ரேஷன் கார்டு தரகளுக்கு தலா ரூபாய் 5000 உதவித்தொகை தரப்பட்டது. இதனால் ரூபாய் 177 கோடி அரசுக்கு கூடுதல் செலவு செய்யப்பட்டது. மேலும் மத்திய குழுவினர் புதுச்சேரி வந்து ஆய்வு செய்து சென்றனர். மத்திய அரசிடம் ரூபாய் 614 கோடி கோரி கடிதமும் முதல்வர் ரங்கசாமி தந்துள்ளார். தமிழகத்துக்கு உதவி கிடைத்துள்ள சூழலில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணியில் உள்ள புதுச்சேரிக்கு இதுவரை உதவி கிடைக்கவில்லை என்ற பேச்சு மக்களிடம் எழுந்துள்ளது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு வரி கட்டண உயர்வை கையில் எடுத்துள்ளது. கடும் நிதி சுமையை சமாளிக்க அடுத்தடுத்து கட்டணங்களை புதுச்சேரியில் உயர்த்த வேண்டியுள்ளது. புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பஸ் கட்டணம் உயர்ந்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதற்குள் அடுத்த அறிவிப்பாக புத்தாண்டு முதல் பெட்ரோல், டீசல் கட்டணம் லிட்டருக்கு தலா ரூபாய் 2 உயர்ந்தது. இதனை அடுத்து மதுபான உரிம கட்டணம் மற்றும் டூ வீலர்கள், கார்கள், பஸ்கள், வாகனங்கள் பதிவு கட்டணத்தை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் பெரம்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா ஆலயத்தில் மகா ஆரத்தி நடைபெற்றது. புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சாய்பாபாவிற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. பக்தர்களின் சாய்பாபா பஜனை பாடல்கள் பாட சிறப்பு ஆரத்தி நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சாய்பாபாவை வழிபட்டு சென்றனர். நிரந்தர கல்வி பதிவேடுக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்குள் மாணவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டுமென புதுவை கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்களுக்கு 12 இலக்க எண் தானியங்கு நிரந்தர கல்வி பதிவேடு என்ற தனித்துவ அடையாளத்தை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மாணவர்களின் கற்றலில் ஏற்படும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் அவர்களது கல்வியை திறம்பட நிர்வகிக்கவும் இது உதவும். இதன் மூலம் மாணவர்கள் தங்களின் கல்வி பதிவுகளை எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது பெறலாம். இந்த அமைப்பு மாணவர்களின் கல்வி பதிவுகளுக்கு புதுப்பிப்புகளை வழங்கும். இந்த டிஜி லாக்கர் ஒருங்கிணைப்பு மூலம் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பெற்ற படிப்புகள், கிரேடுகள், சான்றிதழ்கள் மற்றும் சாதனைகள் உட்பட ஒவ்வொரு மாணவரின் கல்வி வரலாற்றின் விரிவான மற்றும் நிரந்தரமான பதிவாக இது இருக்கும். இந்த தானியங்கு நிரந்தர கல்வி பதிவேட்டை உருவாக்க மாணவர்கள் ஜனவரி 20ஆம் தேதிக்குள் தங்களது கல்வி விவரங்களை இணையவழியில் பதிவேற்றம் செய்ய வேண்டுமென மாநில திட்ட இயக்குனர் தினகர் அறிவுறுத்தியுள்ளார். இதை வட்டார அளவிலான கல்வி அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமெனவும் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள குறிப்பாணையில் அவர் தெரிவித்துள்ளார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின் கம்பத்துடன் கூடிய மின் விளக்குகளை அமைச்சர் சரவணன்குமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் முதல் பால் பண்ணை வரையிலான சாலைகளில் மின் விளக்கின்றி பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனையடுத்து ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமாரின் நடவடிக்கையால் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட புதிய மின் கம்பத்துடன் கூடிய 120 வாட்ஸ் கொண்ட 37 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது வாகன ஓட்டிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஜனவரி 1 முதல் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் உடனடியாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல் விலையை திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்தினர். இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கிடையே பெட்ரோல், டீசல் விலை உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது.
அதன்படி புதுச்சேரி காரைக்காலில் லிட்டருக்கு தலா 2 ரூபாய் உயர்த்தப்பட்டு பெட்ரோல் 96 ரூபாய் 26 காசுக்கும் டீசல் 86 ரூபாய் 47 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மாஹியில் பெட்ரோல் விலை ரூபாய் 91.92 இருந்து ரூபாய் 93.92 ஆகும். டீசல் விலை ரூபாய் 81.90 இருந்து ரூபாய் 83.90 ஆகவும், ஏனாமில் பெட்ரோல் விலை ரூபாய் 94.92 இருந்து ரூபாய் 96.92 ஆகவும், டீசல் விலை ரூபாய் 84.75 இருந்து ரூபாய் 86.75 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் நடுத்தர ஏழை மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். நவமால் காப்பேர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நவாம்பிகை உடனுரை லிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நவாம்பிகை உடனுரை ஸ்ரீ நவகோல் லிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அதிகாலையில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நவகோல் லிங்கேஸ்வரருக்கு சிவலிங்கத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வேண்டுமென அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனை அடுத்து அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான சிவ பக்தர்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சிவனடியார்கள் மற்றும் ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநில கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுவை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கூட்டுறவுத்துறையில் 38 இளநிலை ஆய்வாளர் பதவிக்கு எழுத்துத் தேர்வு மூலம் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஜனவரி 8ஆம் தேதி தட்டாஞ்சாவடி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலக கருத்தரங்க அறையில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது. எனவே எழுத்துத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அசல் சான்றிதழ்களுடன் வர வேண்டும். தவறினால் தற்காலிக தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் சிவா எம்எல்ஏ சுவாமி தரிசனம் செய்து தொண்டர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரன் ஆலயத்தில் சிவா எம்எல்ஏ சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பிரமுகர்கள் சன் குமரவேல், தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளையின் ஆலோசனை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் முனைவர் கோவிந்தசாமி தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் சங்க ஆலோசகர் ஜெயக்குமார், முனைவர் வெங்கடேசகுமார், பிரபாகர், ராகேஷ் உள்ளிட்ட பலர் முன்னாள் மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்விற்கு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கூட்டத்தை சிறப்பித்தார். கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் மூலம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் குறித்து விவரிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநராக மூத்த பேராசிரியர் கௌதம் ராய் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜிப்மர் நிர்வாகம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மர் இயக்குநராக பணியாற்றிய டாக்டர் ராகேஷ் அகர்வாலின் பணிக்காலம் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் உத்தரவுப்படி நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படும் வரையில் மூத்த பேராசிரியர் டாக்டர் கௌதம் ராய் ஜிப்மரின் இயக்குநராக செயல்படுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.